بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குறிப்பிடப்பட்ட தினங்களிலே கபூர்களை தரிசிப்பது ஏனைய தினங்களிலே கபூர்களை தரிசிப்பதை விட சிறப்பானது என்றும், அதை யாராவது உறுதி கொண்டால் இஅ்தகத அம்ரன் முஹ்தஸன், மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்புகிறான் என்ற கருத்து அங்கு வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபூர்களை தரிசிக்க நாடுவது குறித்த ஒரு நேரத்திலே குறித்த ஒரு நாளையிலே கபூர்களை தரிசிப்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். யௌமுல் ஈதைன், இரு பெருநாளைப் போல, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள், நோம்பு பெருநாள் தொழுது முடிந்ததற்கு பின்னால் சிலர்கள் கூட்டமாக மையவாடி சென்று சலாம் சொல்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அதேபோல யௌம் அரஃபா, தில்ஹிஜ்ஜா மாதம் 9வது நாள் அரஃபா தினத்திலே, அதேபோல யௌம் ஆஷுரா முஹர்ரம் மாதம் 9, 10 ஆகிய தினங்களிலே, அதேபோல் லைலத்து நிஸ்ஃபு ஷஅபான் மாதத்தின் 15வது இரவிலே, அல்லது மாதத்தில் ஒரு முறை அல்லது கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமையைப் போல, அல்லது மையத்தை அடக்கியதிலிருந்து 2வது நாள் அல்லது 7வது நாளில் கபரை தரிசிக்கிறது, அல்லது வருடத்திலே குறித்த ஒரு நேரத்திலே மையவாடியிலே குடும்பங்கள் ஒன்று சேருவது, இதெல்லாம் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலா ஹிலாஃப பைன அஹ்லில் இல்ம் ஃபி தஹரீம் இத்திஹாதில் குபூர் ஐயாதன், அறிவுடையோருக்கு மத்தியிலே கபூர்களை பெருநாள் தினமாக எடுத்துக்கொள்வது ஹராம் என்பதிலே மாற்று கருத்துக்கள் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா தஜஅலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய கபூர்களை நீங்கள் கபூர்களாக ஆக்க வேண்டாம். அப்படி என்றால் கபூர்களில் குர்ஆன் ஓதப்படுவதில்லை, அதுபோலதான் நீங்களும் உங்களுடைய வீடுகளிலே குர்ஆன் ஓதாமல் இருந்து விடாதீர்கள். வலா தஜஅலு கப்ரி ஈதா, அதேபோல எனது கபரை நீங்கள் பெருநாள் தினமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வஸல்லு அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத்து கூறுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் தப்லுகுனி ஹைது குந்தும், நீங்கள் எங்கிருந்த புறத்திலும் உங்களுடைய ஸலவாத் என்னை வந்தடைகிறது, மலக்குகள் மூலமாக எனக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது என்ற செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் ஸஹீஹானது என்று இமாம் நவவி அவர்கள் ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், கபூர்களை பெருநாள் வைபவங்களாக எடுத்துக்கொள்வது அது ஒரு விஷமத்தனமான ஒரு காரியம். அதில் எந்த விதமான ஃபாய்தாவும் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. சகோதரர்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், கபூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு கபரின் அலா வஜ்ஹில் அர்ள், பூமியின் மேற்பரப்பிலே இருக்கின்ற கபூர்களிலே நபிகளாருடைய கபூர் சிறப்புக்குரியது. அதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருநாள் தினமாக எடுத்துக்கொள்வதை தடை செய்திருக்கின்றார்கள். கபரு கைரிஹி அவுலா பின் நஹி காயின மன்கான், நபிகளார் அல்லாதவருடைய கபரை யாராக இருந்த போதிலும் தடை செய்யப்பட்டதிலே மிக ஏற்றமானதாக இருக்கும். யாராவது குறித்த தினங்களிலே கபரை தரிசிப்பது சிறப்பானது, ஏனைய தினங்களிலே தரிசிப்பதை விட குறித்த ஒரு தினத்திலே தரிசிப்பது ஏற்றமானது என்று நம்பினால்
இஅ்தகத அம்ரன் முப்ததஅன், நூதனமான செயலை கருமத்தை அவன் நம்புகிறான், நூதனமான ஒரு செயலை அவன் பின்பற்றுகிறான், அது மார்க்கத்திலே வராத ஒரு செய்தியாக இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, தஹ்சீசு ஜியாரத்துல் குபூர் அல் கராபாத் ஃபில் அய்யாத், பெருநாள் தினங்களிலே உறவினுடைய கபர்களை தரிசிப்பது, குறித்த அந்த தினத்திலே தரிசிப்பது ஃபபித்அத்துன் அதீமத்துன், ஒரு மகத்தான ஒரு பெரியதொரு நூதனமான ஒரு செயலாக இருக்கும். இவ்வாறு இஸ்லாம் கண்டிக்கிறது. சகோதரர்களே, ஜியாரத் கபரை தரிசிப்பதற்காக ஒரு நாளை பிரத்யோகப்படுத்துவது நூதனமான ஒரு பித்அத்தான செயலாக இருக்கும். சில ஹதீஸில் வந்திருக்கின்றன, தக்ஸீஸ் யௌமுல் ஹமீஸ் ஜியாரத்துல் குபூர், கபர்களை வியாழக்கிழமையிலே தரிசிப்பது கொண்டு பிரத்யோகப்படுத்துவது அது ஒரு நூதனமான செயல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கப்படுவதை தடை செய்திருக்கின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கிறது, மன்சார கப்ர வாலிதைஹி அவு அஹதிஹிமா, யார் பெற்றோர் இருவர் அல்லது ஒருவரை ஒரு கபரை தரிசித்தால் குல்ல ஜுமாத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர் நல்லவர் என்று பதிவு செய்யப்படுவார் என்ற செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ் லஈஃபுன் ஜித்தன், முற்றிலுமே விலையினமான ஆதாரம் பிடிப்பதற்கு பொருத்தமற்ற ஹதீஸ் என்பதை கூறி வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.